மாணவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் தேவன் மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம குடும்பத்தில், நம்ம வேலை ஸ்தலத்தில் அநேக காரியத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு காரியங்கள் இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்டுக்கொடுற பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட மகன் இப்படி பேசிவிட்டான், அவனை ஏற்றுக்கொள்ளமில்லை. கணவர் இப்படி திட்டிவிட்டார், அதை ஏற்றுக்கொள்ளமில்லை. மனைவி இப்படி பேசிட்டாங்க, இதிலேருந்து என்ன ஜீர்ணிக்க முடியல. அநேக காரியத்தினால நான் நொறுங்கிப்பட்டிருக்கிறேன், அவனை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று நீங்கள் தள்ளி வைத்திருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் பாருங்கள், உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு, தேவனுக்கு மகிமை உண்டாக முடியாய் இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் வந்து நம்ம பாவங்களுக்காக, நம்ம சாபங்களுக்காக நம்மளை ஏற்றுக்கொண்டாருங்க. அதே போல் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுப்பாராக. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஏற்றுக்கொள்ளாத முடிய காரியங்களை இயேசு இந்த நாளில் ஏற்றுக்கொள்ளும்படியாய் வார்த்தையோடு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அநேக நம்ம பாவங்களும் நம்ம அக்கிரமங்களும் இருந்தபோது இயேசு நமக்காக வந்து நம்மளை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொண்டு சமாதான சந்தோஷத்தோடு வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமேன். நம்ம ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த நாளிலுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்து நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் குடும்பத்தில் அநேக நாள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, ஜீர்ணிக்க முடியாத இருந்த காரியங்களை இந்த நாளிலே வார்த்தை மூலியமாக எங்களோடு பேசினீர். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்களும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்து தேவனுக்கு மகிமை உண்டாக நாங்கள் பாவத்திலும் சாபத்திலும் இருந்து எங்களை மீட்டு கொண்டது போல, எங்களை ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் ஒருவர் ஏற்றுக்கொண்டு அப்பா நாங்கள் சமாதானத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். அப்பா, அவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.